ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 6 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே முத்துக்கிட்ட வந்து செல்வம் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி டிடெக்டிவ் ஏஜென்ட் கேட்டலடா அவங்க வந்து 7 நாளில் விசாரிச்சு சொல்லிடுவாங்களா. ஆனால் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு 70,000 கொடுக்கணுமானே, எவ்வளோ கார் ஓட்டி நம்ம வந்து அந்த காசை சம்பாதிக்கிறதா அப்படிங்கிறாரு முத்து. அப்போ உடனே செல்வம் தனியாக கூட்டிகிட்டு போய் இப்போ யார் விசாரிக்கிறதுக்காக நீ இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கனோடனே, அந்த பார்லர் அம்மா மேலே தானே ஒரே டவுட்டாக இருக்குது, அதை பற்றி தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து வீட்டில் வந்து அந்த அஹ், அந்த ஒரு திருஷ்டி ஃபோட்டோ வச்சுருந்தார்ல, அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே இப்போ வீட்டில் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அங்கே ஷெட்டுக்கு வந்து அந்த முருகன் வராரு. வந்து இந்த மாதிரி நான் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேர் கேட்டேனே, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் கூட வச்சேன்ல, அவங்க என்னை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாங்கன்னே, நீ பேசாமல் நாளைக்கு பழம் பூவு இதெல்லாம் வாங்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் அவங்க அப்பா இருப்பாங்கல்ல, அவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்டே பெர்மிஷன் கேட்டேன், எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி முத்து ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து மனோஜ் வந்து அந்த திருஷ்டி பொம்மை அவங்க விஜயோட அந்த ஃபோட்டோ காட்டினோடனே விஜய் டென்ஷன் ஆகி இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் சொல்லி மீனாவை திட்டுறாங்க. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது என்னால் தான் இது நடந்துச்சு, நான் தானே இதை ஸ்டேட்டஸ் வச்சு சோஷியல் மீடியாலலாம் போட்டு வச்சேன், அதில் தான் யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே இப்போ மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எல்லாருமே ஒரு நிறைய பேர் ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த விஷயம் வந்து உண்மையாயிருமா, அப்போ இந்த ஃபோட்டோக்கு சக்தி கிடைச்சிருக்கும், நான் கடையில் மாட்டிக்கிறேம்மா அப்படின்னோடனே இப்போ விஜயா பயங்கரமாக டென்ஷன் ஆகி மனோஜை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. இல்லை முத்து வேற வெறுப்பேத்துறாரு. எத்தனை ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னால் 10 ஃபோட்டோ இருக்குல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் காரில் எல்லா கார்லையும் வச்சிடலாம், பேசாமல் இதுக்கு காப்பிரைட் வாங்கி நம்மளே வித்துடலாம்ப்பா, ஒரு ஃபோட்டோக்கு 200 10 ஃபோட்டோ நான் காசு என்னாச்சு, எவனோ ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து விஜயாவை கலாய்க்கிறாங்க. அப்புறமா விஜயா பயங்கரமாக டென்ஷன் ஆகி உள்ளே போயிடுறாங்க. இப்போ மனோஜ் வந்து ஷோரூம் வராரு. அப்போ வந்து ஷோரூமில் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து விஜயாவோட ஃபோட்டோ வச்சு பூ போட்டு அதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுருந்தாரு. அப்போ வந்து ஃபோன் வருது. அவருக்கு வந்து 10,00,000 ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லி அந்த அவரை வந்து பாம்பேலேருந்து அவரை அனுப்பி விடுறாரு. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா மனோஜ், இந்த ஃபோட்டோ வந்தனால தான் நமக்கு இந்த மாதிரி இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாரு. அப்போ ரோகிணி வந்து திட்டுறாங்க. ஆன்ட்டிக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, கழட்டி வச்சிரு அப்படின்னோடனே, ஆமால அப்படி சொல்லிட்டு திருப்பி அதை கொண்டு போய் கழட்டி எடுத்துட்டு போக சொல்லிடுறாரு. அப்புறமா மனோஜோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி 5 கோடி ரூபா வீடு வந்து 3 கோடி ரூபாய்க்கு வருது, பேசாம லோன் போட்டு வாங்கிடலான்னு ஐடியா கொடுத்தோன்னே, இன்னைக்கு என்ன நல்ல விஷயமா நடக்குது, எல்லாமே இந்த ஃபோட்டோ வாழ்ந்துட்டே அந்த ஃபோட்டோவை கொண்டு வாடான்னு சொல்லிட்டு மறுபடியும் வச்சு அதுக்கு சாமிலாம் கும்பிட்றாரு. அப்போ உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டி பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாங்க பார்த்துக்கோன்னு, அதனால் நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் போ அப்படிங்கிறாரு. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முருகன் வந்து பூ பழம்லாம் வாங்கிட்டு இங்கே வீட்டுக்கு வர்றாரு. வந்து அண்ணாமலை கிட்ட வந்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னே இப்போ மீனா கேட்குறாங்க, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், இவன் தாங்க என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கானோடனே, உனக்கு இந்த மாதிரி அப்போ உடனே அந்த முருகன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அண்ணே சொல்லி தான் நான் இதெல்லாம் செஞ்சேனோடனே, யார் உங்கள் அண்ணே, இந்த நிற்கிறாருல இவர் தான் முத்து அண்ணேனோடனே, இந்த மாதிரி அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னை விட அவனுக்கு தான் அவன் தான் முடிவெடுக்கணுங்கிற மாதிரி முத்துவை கை காட்டி விட்டுறாரு. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.